சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சமீப காலமாக நாய்க்கடி பிரச்சினை மக்களுக்கு தீரா தலைவலியாக இருந்து வருகிறது. சென்னை மற்றும் அதனையொட்டியுள்ள 3 மாவட்டங்களில் மட்டும் இந்த ஆண்டு நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 39,000 கடந்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சமீப காலமாக நாய்க்கடி பிரச்சினை மக்களுக்கு தீரா தலைவலியாக இருந்து வருகிறது. சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள 3 மாவட்டங்களில் மட்டும் இந்த ஆண்டு நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 39,000 கடந்துள்ளது. இருசக்கர வாகனத்தில் செல்வோரை விடாது விரட்டுவது, சாந்தமாய் நிற்பது போன்றே தோன்றினாலும் சட்டென பாய்ந்து கடிப்பது என நாய்களால் ஏற்படும் தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த அரசு தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. சென்னை போன்ற நகரங்களில் தினமும் 10 முதல் 20 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுகிறது. என்றாலும் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் நாய்க்கடியால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது தெரிய வந்துள்ளது. ஜூன் 19ஆம் தேதி வரையிலான கணக்கெடுப்பின்படி சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 39,259 பேரை நாய்கள் கடித்துள்ளன. இதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னை மாநகராட்சியில் மட்டும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6,000 நெருங்குகிறது. மற்ற மாவட்டங்களில் ஏறக்குறைய இது 2 மடங்காக உள்ளது. உணவு கிடைக்காத நிலை, அச்சுறுத்தலுக்கு உள்ளாவது போன்ற காரணங்களால் நாய்களின் குணத்தில் மாற்றம் ஏற்படுவதாக கூறுகின்றனர் பொது சுகாதாரத்துறையினர். தெருநாய்களை தத்தெடுத்து அவற்றுக்கு முறையாக உணவளிப்பது, தடுப்பூசி போடுவது, நோய் பாதிப்பு ஏற்படாமல் பராமரிப்பது போன்றவற்றின் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்கின்றனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தெருநாய்களின் எண்ணிக்கை 5 லட்சம் வரை இருக்கிறது. இந்த நிலையில் கருத்தடை செய்வது, ராபிஸ் தடுப்பூசி போடுவது, ஒட்டுண்ணி நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் சென்னையை போன்று பிற மாவட்டங்களில் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நாய்க்கடி பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க பொது சுகாதாரத்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கியுள்ளது.